Hi guys, welcome to 200 Days Electrical Adventure webinar. இந்த வெபினார்ல 200 டேஸும் 200 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட் பத்தி நாம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு காம்பனன்ட் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வெபினார்ல ஒரு காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி 4400 rupees பிரைஸ் பண்ணியும் வின் பண்ணிக்கலாம். இந்த காம்படிஷன் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி இந்த 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் காம்படிஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இந்த வீடியோல ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்னா என்ன, பேசிக் ஸ்ட்ரக்சர், டைப்ஸ், அப்ளிகேஷன் பத்தி நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். வாங்க அது என்ன காம்பனண்ட், எப்படி அதை ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். is an operational amplifier. ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ங்கிறது ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், அதாவது ஐசிஸ் மாதிரி தான். இது ஆம்ப்ளிஃபிகேஷன், சப்ராக்ஷன், இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ங்கிறது ஒரு சுஸ் ஆர்மிஸ் நைஃப் மாதிரி தான். இதுவும் ஒரு சூப்பர் பவர்டு எலக்ட்ரானிக் டூல். சுஸ் ஆர்மிஸ் நைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, பென்ஸ் நைஃப்பில் செவரல் பிளேட்ஸ் அண்ட் அதர் டூல்ஸ் லைக் ஸ்க்ரூ டிரைவர், சிசர்ஸ் எல்லாமே ஒரே டிவைஸில் இருக்கும். இதே மாதிரி தான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்லேயும் டிஃப்ரெண்ட் சர்க்யூட்டை பில்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பற்றி 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஃபியூச்சரில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நாமளே சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியனையோ ஆர் எலக்ட்ரிக்கல் தெரிஞ்ச பர்சனையோ எதிர்பார்க்க தேவையில்லை. இதனால நமக்கு டைம் அண்ட் மணி ரெண்டுமே சேவ் ஆகும். செகண்ட் ஒன், கிரியேட்டிவிட்டி. நம்ம பேசிக் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதால கிரியேட்டிவாக ஒரு நியூ காம்பனன்ட் கூட பில்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதால நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டில் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், எந்த இன்டர்வியூ போனாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் எலக்ட்ரிக்கல்ல இருந்தா கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம பேசிக்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபோர்த் ஒன், லைஃப் லாங் லேர்னிங். எலக்ட்ரானிக்ஸ் மேலே இருக்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங்காக நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வர நியூ டிவைஸ் பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்த இந்த நாளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். இதனால தான் இந்த 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரை கண்டக்ட் பண்ணி இருக்கேன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆப்-ஆம்ப். ஆப்-ஆம்ப் 2 இன்புட் டெர்மினல் அண்ட் 1 அவுட்புட் டெர்மினல் இருக்குது. அப்படியே 2 பவர் சப்ளை டெர்மினலும் இருக்குது. ஸோ ஆப்-ஆம்ப் ஒரு மேஜிக்கல் பாக்ஸ் வித் 2 இன்புட் அண்ட் 1 அவுட்புட் ஸ்லாட் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுறப்ப அது மாடிஃபைடு அவுட்புட் சிக்னலை கொடுக்கும். ஐடியல் ஆப்-ஆம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஐடியல் ஆப்-ஆம்ப்ல இன்ஃபினிட் இன்புட் இம்பிடன்ஸ், ஓப்பன் லூப் கெயின், பேண்ட்வித்தும் 0 அவுட்புட் இம்பிடன்ஸும் இருக்குது. ஸோ ஐடியல் ஆப்-ஆம்பை ஒரு பர்ஃபெக்ட் எலக்ட்ரானிக் டிவைஸாக நினச்சிக்கோங்க. இது ஒரு சிக்னலை எந்த ஒரு லாஸ் ஆர் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஆம்ப்ளிஃபை பண்ணும். இப்போ நம்ம ஆப்-ஆம்போட போனஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டோன்ட் இக்னோர் இன்புட் பயாஸ் கரண்ட். இன்புட் பயாஸ் கரண்ட்னா ஆப்-ஆம்ப் இன்புட்டுக்கு போகிற ஒரு ஸ்மால் கரண்ட். இதனால ஆப்-ஆம்ப் இன்புட்டில் கனெக்ட் ஆகிற ரெசிஸ்டரில் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இதனால அவுட்புட் வோல்டேஜ் அஃபெக்ட் ஆகும். இந்த எஃபெக்டை 3 வழியில் மினிமைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் ஹை இம்பிடன்ஸ் சோர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன், யூஸ் கரண்ட் சோர்ஸ். Third one, choose an op-amp with low input bias current. For example, op-amp with input bias current 100 nanoamps. இதை 100 கிலோ ஓம் ரெசிஸ்டரோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்புட் பயாஸ் கரண்ட்டில் ரெசிஸ்டர் அக்ராஸில் வர வோல்டேஜ் ட்ராப் என்னன்னா 10 மில்லி வோல்ட். ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆப்-ஆம்ப் சர்க்யூட்டோட அக்யூரஸியை அஃபெக்ட் பண்ணும், எஸ்பெஷலி லோ லெவல் சிக்னலில். ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் பயாஸ் கரண்ட்டை அட்ரஸ் பண்ணுறதால ஆப்-ஆம்ப் சர்க்யூட்டோட அக்யூரஸி அண்ட் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் ஒரு பேசிக் ஆப்-ஆம்ப் கான்ஃபிகரேஷன். இது இன்புட் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஃபேஸை இன்வெர்ட் பண்ணும். ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரை சவுண்ட் மிக்சராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி வால்யூமை குறைக்க ஆர் கூட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர், வோல்டேஜ் ரெகுலேட்டரில் யூஸ் ஆகும். நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் இது அனதர் பேசிக் ஆப்-ஆம்ப் கான்ஃபிகரேஷன். இது இன்புட் சிக்னல் ஓட ஃபேஸை இன்வெர்ட் பண்ணாமையே சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஸோ நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரை வால்யூம் கவுண்டர் நாபாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இது பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணாமையே வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுது.
இது பஃபர் ஆம்ப்ளிஃபையர், வோல்டேஜ் ஃபாலோயர், ஆடியோ ஆம்ப்ளிஃபையர்ஸில் யூஸ் ஆகுது. வோல்டேஜ் ஃபாலோயர்ஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இதோட கெயின் 1. வோல்டேஜ் ஃபாலோயர்ஸை பஃபராக இமேஜின் பண்ணிக்கோங்க. இது சிக்னலை ஒரு சர்க்யூட்டில் இருந்து அனதர் சர்க்யூட்டுக்கு எந்த ஒரு லாஸ் ஆர் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் ஆகுது. இது இம்பிடன்ஸ் மேட்சிங் சிக்னல் பஃபரில் யூஸ் ஆகுது. நீங்கள் தொடர்ந்து இந்த 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டெய்லியும் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் பற்றின நாலேஜை கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் பண்ணியும் வின் பண்ணிக்கலாம். வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்-ஆம்ப் சர்க்யூட்டில் இன்டகிரேட்டர் மேத்தமெட்டிக்கல் இன்டகிரேஷனை பர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகுது. இது இன்புட் வோல்டேஜ் சிக்னலை அவுட்புட் கரண்ட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். இது வேவ்ஃபார்ம் ஜென்ரேஷன், ஃபில்டரிங், கண்ட்ரோல் சிஸ்டம் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது. இன்டகிரேட்டரை ஒரு டிவைஸாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ஒரு கர்வோட ஏரியாவை கால்குலேட் பண்ண யூஸ் ஆகுது. நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட்டரும் ஒரு ஆப்-ஆம்ப் சர்க்யூட் தான். இது மேத்தமெட்டிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனை பர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகுது. இது இன்புட் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டர் ஸ்லோப் ஆஃப் கர்வை கால்குலேட் பண்ணுற ஒரு டிவைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எட்ஜ் டிடக்ஷன், எஃப்எம் டிமாடுலேஷனில் யூஸ் ஆகுது. இன்னைக்கு 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்க்கான கொஷின் என்னன்னா, வாட் இஸ் த ஐடியல் இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்? அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட ஐடியல் இன்புட் இம்பிடன்ஸ் என்ன? ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் சி லோ பட் நாட் 0, ஆப்ஷன் டி ஹை பட் நாட் இன்ஃபினிட்டி. கொஷினை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். வாட் இஸ் த ஐடியல் இன்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்? ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் சி லோ பட் நாட் 0, ஆப்ஷன் டி ஹை பட் நாட் இன்ஃபினிட்டி. இந்த கொஷினுக்கான உங்களோட ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபார்மேட் மாதிரி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த 200 டேஸ் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆப்-ஆம்ப் ஒரு வெயிட் ரேஞ்ச் ஆஃப் சர்க்யூட்டை பில்ட் பண்ண யூஸ் ஆகிற ஒரு இன்க்ரெடிபிள் வெர்சடைல் டிவைஸ். இது சிம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபில்டர் ஆசிலேட்டர் வரைக்கும் சர்க்யூட்டை பில்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ ஆப்-ஆம்பை சுவிட்ச் ஆர்மி ஸ்நாக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஒரு நியூ டிவைஸ் பற்றி பார்ப்போம்.